பேக் டு மை சேனல். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜ், நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பலவிதமான பணியிடங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதிகமாக வந்து கேட்ட டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ மாணவர்கள் வந்து இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக் எங்களுக்கு எந்த அப்டேட்டுமே தெரில சார், ஸோ எதுவுமே தகவலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான அப்டேட் தான். ஸோ என்றைக்கு அவங்களுக்கான இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான பணி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம். ஸோ அடுத்த மாதம் 1/8/2026 அன்றைக்கி மார்னிங் 10 மணிக்கு வந்து அந்த மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ப்ளஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கான நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிடும். இன்றைக்கி வந்திருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் தான் லெட்டர் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் வராதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீதமுள்ள நாட்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னா 1ஆம் தேதி தான் அந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணுறாங்கன்றப்ப அதுக்கு முன்னதாகவே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தேர்வான அனைத்து தேர்வர்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதேமாதிரி தொடர்ந்து மாவட்ட வாரியாக இந்த கால் லெட்டர் அப்படின்றது தபால் வழியாகவும் இமெயில் வழியாகவும் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இறுதிக்கட்ட அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய மாணவர்கள் அதை பற்றி தொடர்ந்து வந்து கேட்டே இருக்கீங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்போ வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கும் நம்ம அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு மாவட்டத்துலேயும் அந்த கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான நடைமுறைகள் முடித்து அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் தபால் வழியாக தான் அனுப்புவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இமெயில் வழியாகவும் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அந்த கேண்டிடேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அந்த தகவலை வந்து சொல்லுவாங்க. ஸோ என்றைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட்டு மிடில்குள்ளார ஓவராலாக எல்லா மாணவர்களும் அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவர்களும் ஜாயின் பண்ணுறதுக்கான நடைமுறைகள் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக 1 மாதம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே 1 மாதம் அப்படின்றது ஆயிடுச்சு. 24th அன்னைக்கு நமக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை மூலிமா அந்த இறுதிக்கட்ட பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு அந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து அந்த தேர்வு நடைமுறைகளுக்கான ஆட்களை நியமனம் செய்கிறதுக்கான நடைமுறைகள் வந்து அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 மாவட்டத்துக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் எந்த மாவட்டம் சொந்த மாவட்டமோ அங்கேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வெளி மாவட்டத்துக்கும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய தனித்தன்மையை வந்து தெரிஞ்சுக்கணும். ஜாபுடைய நேச்சர் என்ன, ஸோ லீவ் டேஸ் இருக்கா இல்லையா, நமக்கு வந்து ரூம் இது எப்படி இருக்குது, அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, இது நமக்கு செட் ஆகுமா ஆகலையான்றதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே டிசைட் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஆஃப்டர் இப்போயும் கூட இந்த இந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு போகும்போது அங்கே இருக்கிற அவைலபிலிட்டி எப்படி, அந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு செட் ஆகுமா, என்ன டீட்டெயில்ஸுன்றதை நீங்கள் நேராக போய் கூட வந்து இந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்குன்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வந்து வேறு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக லீவ் அவைலபிலிட்டி அப்படின்றது இந்த குரூப் டி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஏன்னா வீக்கெண்டு ஹாலிடேஸு அப்படின்றத தாண்டி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயே ரொட்டேஷன் படி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்சன் டு அனதர் பர்சன் ரொட்டேஷன் படி அந்த லீவ் டேஸ்லேயே ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். வாட்ச்மேனு, இப்போ வந்து மசாஜ், இந்த மாதிரி பண்ணிடத்துக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து நீங்கள் வந்து அந்த லீவ்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் நீங்கள் போகும்போது அது உங்களுக்கூட இந்த தெரிஞ்சு தான் வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் கிடைக்காது, வேறு டிஸ்ட்ரிக் தான் போய் வேலை பார்க்கணுன்ற ஜாப் இது தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கின்றப்ப கண்டிப்பாக அதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் பார்க்குறதுக்கும் தயாராக இருக்கணும். அதனால் இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் விண்ணப்பித்த மாணவர்கள் அது வந்து உங்களுடைய சாய்ஸு. ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாபுக்கு வந்து போகலாம். இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கான இறுதிக்கட்ட அழைப்பாணை அப்படின்றது இந்த 1/8 அன்றைக்கி நடக்குது. மற்ற மாவட்டத்துக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும்போது நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதல்ல எந்த மாவட்டத்துக்கு வருதுன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி திருவாரூர் மாவட்டத்தில் ஜாயின் பண்ணி அந்த மாணவர்கள் வந்து வேலைக்கே போயிட்டுருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு டிஸ்ட்ரிக்டாக கம்ப்ளீட் பண்ணி அதில் ஆகஸ்ட் 15க்குள்ளார எல்லாம் ஜாயின் பண்ண வச்சிட்டாங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.